ஜெய் சீதாராம். இன்றைக்கி ராமாயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நட்பு. நட்பை எப்படி தேர்ந்தெடுக்கிறது. எல்லாரையும் போய் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கூடாது. ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் நமக்காக நின்று எதை வேணாலும் எதுக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும். அவன் இந்த என் நண்பன், அவனுக்காக நான் அந்த உலகத்தை எதிர்ப்பேன், அவனுக்காக எதை வேணால் செய்வேன் அப்படிங்கிற ஒரு நண்பன் கிடச்சிட்டா அதை விட இந்த லோகத்தில் எதுவுமே கிடையாது. ராமர் வனவாசத்துலேருந்து காட்டுக்கு போகிறாரு, வனவாசம் போகிறாரு, காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போகும்போது யார் கிடச்சா நண்பன்? குகன். குகன் மிகப்பெரிய ராமபக்தர். எப்படி ராமபக்தர் ஆனார்? குகனுக்கு ஏன் ராமனை பிடிக்கணும்? முதல்ல எல்லாருக்கும் எல்லாம் பிடிச்சிடாது. ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், இல்லை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு காலேஜுக்கு போகிறோம், இல்லை ஒரு ஒரு நாடு விட்டு நாடு போகிறோம். அங்கே சந்திக்கிற மனிதர்கள், சந்திக்கிற இந்த சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு எல்லாரையும் நமக்கு பிடிச்சிட்டு தான் என்ன, அங்கே சிலரை நமக்கு பிடிக்குது. அந்த சிலர் ஏன் நமக்கு பிடிக்குது அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, இந்த நல்ல விஷயமும் அந்த நல்ல விஷயமும் ஒத்து போகும்போது அவங்கள நமக்கு பிடிச்சிக்குது. எனக்குள்ளே ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ அந்த நல்ல விஷயம் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லபடியாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ பிடிச்சிக்குது. இது மாதிரி தான் கெட்டதோடு போய் ஜாயின் ஆகிக்கும், நல்லது கூட போய் ஜாயின் ஆகிக்கும். அந்த மாதிரி சில பேர் இப்போ வேறு மாதிரி குரூப்பெல்லாம் அந்த குரூப்போட போய் ஜாயின் ஆகிக்கும், இந்த மாதிரி குரூப்பெல்லாம் இந்த மாதிரி குரூப்போட ஜாயின் ஆகிக்கும். இது ரெண்டுலேயுமே ஒட்டாத ஒரு குரூப்பெல்லாம் அது தனியாக ஒன்று ஜாயின் ஆகிக்கும். அந்த மாதிரி ஒரு அதாவது குரூப்பாக இருக்கும். அதாவது அப்படி இருக்கும்போது குகனுக்கு எப்படி ராமர் பிடிச்சிச்சு அப்படின்னா, ராமர் ஒரு அரச குடும்பத்து பையன், எளிமையாக இருக்கிறாரு, எல்லாருக்கூடையும் பழகிறாரு, தான் ராஜாங்கிறதே இளவரசங்கிறதே விட்டுட்டு அந்யோன்யமாக எல்லாரையும் போய் நான் எப்படியோ அப்படி தான் நீங்களும். அது பரமாத்மாங்கிறது அப்புறம், அது வேறு பிரச்சனை. ஆனால் ஒரு மனுஷனாக பிறந்து வந்துட்டார். நான் மனுஷன்தான், எனக்கு என்னெல்லாம் உணர்வு இருக்கோ அது உணர்வுலாம் உங்களுக்கும் இருக்குது. அப்போது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய என் கடமை, அதை உடனுக்குடனே சபைக்கு கொண்டு போக வேண்டிய என் கடமை அப்படின்னு எல்லாருக்கூடையும் களத்தில் இறங்கி வேலை செஞ்சார் ராமர். அதனால தான் அயோத்தி மக்களே ராமர் மேலே அவ்வளோ ஒரு பாசம். இதை நாடு முறை பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்போ குகனுக்கு அதில் கேட்குது, இந்த மாதிரி நம்ம இளவரசர் இப்படியெல்லாம் பண்ணுறாராம், அங்கே துணி துவைக்கிற இடத்துக்கு போய் அந்த ஆளுகள்கிட்ட பேசிகிட்டு இருக்காராம், இந்த இடத்துக்கு போய் இங்கே பேசிகிட்டு இருக்காராம், வேலை செய்கிற இடத்துல போய் வேலை செய்கிற ஆளுகள்ட பேசிகிட்டு இருக்காராம். இப்போ அவங்களாம் ஒரு கேட்டகரியோடு இருப்பாங்கள்ல, அது மாதிரியெல்லாம் இல்லாமல் இறங்கி மக்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்க ஏன் அப்படி கஷ்டப்படணும், இந்த துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா களை எடுக்க ஆரம்பிச்சாது. ஒரு பயிர் நல்லா இருக்கணும்னா அந்த பயிருக்கு இடையில இருக்கிற அந்த களைகளை எடுத்து அந்த பயிர் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ராமர் ஒவ்வொரு இடமா தேடி போய் களை எடுத்தார். இதெல்லாம் தெரிஞ்சவொன்னே குகன், ஆஹா இப்படி ஒரு மகாராசனை நம்ம பார்க்கணுமே ரொம்ப மனசுக்குள்ளேயே ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சில பேரை நினச்சி ஏங்கிக்கிட்டு இருப்போம், திடீர்னு அவங்க நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே பெரிய சந்தோஷம் தரும்ல, சில பேரை நம்ம பிடிச்சி போய் அந்த மாதிரி ஏங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஏக்கங்கள் என்ன அலைகள் ராமபெருமானை அங்கே கொண்டு வந்து சேர்ந்துருக்கு. எங்கே கொண்டு வந்திருக்கு? துறைமுகத்துக்கு, அந்த படகு ஒட்டி இடத்துக்கு. அப்போ ராமபெருமான் காட்டுக்குலேருந்து இதுக்கு போகிறாரு, படகு நம்ம நோக்கி வரான்னு சொன்னோன்னே இவருக்கு உலகத்தில் இல்லாத சந்தோஷம் இடிஞ்சு போய் விழுந்துட்டார். ஒரு பக்கம் சந்தோஷம், ராமபெருமானை நம்ம பார்க்குற பாக்கியம் கிடைச்சேன். இன்னொரு பக்கம் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டே அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தம். இருந்தாலும் எல்லாத்தையும் இருந்துட்டு புள்ள ஒட்டியிலாம் முஞ்செல்லாம் இருந்துட்டு போட்டுக்கிட்டெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா இருந்துச்சு. ராமரை பார்க்க போகிறோம், வாங்க வாங்க வாங்க. நமக்கெல்லாம் நம்மெல்லாம் கோடிக்கணக்கான எதுவும் தவம் பண்ணாலும் அப்படி ஒரு பிறவியை பார்க்கறது கிடைக்கிது. ஆனால் ராமபெருமானை பார்க்கறதுக்கு அந்த 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 உண்மையான அந்த தேஜஸை பார்க்குறது. நீங்கள் வடூர் ராமரை போய் பாருங்கள், ஒரு வாட்டி நீங்கள் வடூர் ராமரை பார்த்துட்டீங்கன்னா அவர் பிரியத்துக்கு மனசே இருக்காது. இப்படி ஒரு பெருமானை நம்ம போய் பார்க்க போகிறோமே, ராமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஓடுறாரு. துண்டை இடுப்பில் கட்டிட்டு ஓடி போய் நெஞ்சா அங்கால விழுந்து கட்டி பிடிச்சிட்டு, ஐயா நான் எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாக்கியமோ, நான் எங்கே இதை என்ன புண்ணியம் ஒன்றி இருக்குன்னு அப்படின்னா ராமருக்கு என்னடா அது அப்படின்னா, அவருக்கு தம்பி ஏந்தி உட்கார் என்ன அப்படின்னா அப்புறம் விழா வரையா எல்லாத்தையும் சொல்கிறான்னு. அது மாதிரி காட்டுக்கு போகணும், கடந்து போகணும், ஆற்றை கடந்து போகணுன்னு இப்படியா போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
வராதவர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, கிடைக்காத ஒரு பொக்கிஷம் கிடச்சிருக்கு. அந்த பொக்கிஷத்தை அவ்வளோ சீக்கிரம் விட்டுறலாமா? அந்த பாத துளிகளை எப்படியாச்சும் நம்ம தலையில் ஏற்றி ஆகணும். ராமர் தலையில் காலை வைக்க விட மாட்டார். அவ்வளோ உயர்ந்த குணம் உள்ளவர். என்ன பண்ணலாம்னு சொல்கிறார், ஐயா உங்களுடைய பாதம் வந்து எங்கெங்கேயும் கதையெல்லாம் கேட்டிருக்கேன். நீங்கள் அடி வச்ச இடமெல்லாம் கல் பொண்ணானதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் என் படகு இருக்கிறது ஒரு படகு தான், அதை நான் காப்பாற்றிக்க முடியாது. அது பார்த்து பொண்ணாகன்னா மாறி வீத்தனா என் பொழப்பு போயிடும். உங்கள் பாதத்தை கழுவி மண் இல்லாமல் என் படகுல ஏற்றிக்கிறேன் அப்படின்னா. அப்போ ராமபெருமான் புரிஞ்சுக்கிட்டு ஏப்பா இவ்வளோ பெரிய பக்தியா அப்படின்ட்டு லட்சுமணருக்கு அவனுக்கு சுக்குன்னு கோவம். ராமபெருமான் கையை பிடிச்சி விட்டாரான். அவன் ஒன்றும் புரியாது, பேசாமல் இருக்காது. பாதத்தை தொடச்சி தட்டில் வச்சு தண்ணியை கங்கையை ஊற்றி காலை கழுவி அந்த தண்ணியை எடுத்து குடிச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் தெளித்து வாங்க வாங்க எல்லாம் புள்ள குட்டி எல்லாம் அவருக்கு நிறைய புள்ள குட்டி வாங்க எல்லாம் இதெல்லாம் இனிமேல் எப்போ கிடைக்கும்? இனிமேல் இன்னொரு யுகம் இன்னொரு வாட்டி ராமர் பிறந்து வந்தால் தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அது வரைக்கும் இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு எல்லாம் தெளித்து சந்தோஷப்பட்டு அவ்வளோ ஒரு நமக்கு பேசுகிற இப்போவே அவ்வளோ நம்ம புதுபிலியாக இருக்க. அப்போ அவர் என்ன ஆனந்தப்பட்டிருப்பார். அந்த உலகத்தில் இல்லாத ஆனந்தம் அவருக்கு கிடச்சி. இப்போ எனக்கு சொல்லும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்குது அந்த குகனுடைய அந்த நட்பு. அந்த மாதிரி அவருக்கு கிடச்சி ராமர் ஏறினதுக்கப்புறம் லட்சுமண்கிட்ட சொல்லியிருக்காரு, என் பாத துளிகளை தொடணுங்கிறதுக்காக ஒரு ஆசைப்பட்டிருக்காரு அவர். அப்போ தான் சொன்னாராம், இன்னிலேருந்து நீ எனக்கு ஒரு தம்பி தான், பிறந்தாதான் தம்பியா, உன்ன மாதிரி ஒரு உண்மையான ஒரு நட்பு வேணும். அந்த மாதிரி ஒரு உண்மையான நட்பு நம்மக்கிட்ட இருக்கும். அது ஆண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, பெண் நண்பர்கள் இருந்தாலும் சரி. ஒரு ஆண் நண்பருக்கு ஒரு பெண் நண்பர் இருந்தால் அந்த பெண் நண்பர்கிட்ட அந்த ஆண் நண்பர் எதையுமே எதிர்பார்க்காத ஒரு ஆண் நண்பராக இருக்கும். இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு பொண்ணுக்கிட்ட எனக்கு ஒரு பெண் நண்பர் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் நண்பர் என்னுடைய உயிர் தோழி, அதுக்கிட்டேருந்து எதுவுமே இருக்குது, கடைசி வரைக்கும் என் தோழி தான் அப்படிங்கிற அந்த உறுதியோடு இருக்கணும். அதுக்கு தான் உண்மையான நட்பு. அதேமாரி ஒரு பெண் நண்பருக்கு ஒரு ஆண் நண்பர் கிடைச்சாலும் அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் என் நண்பன் தான், அவன் எந்த கதையும் நான் விட்டுக்கிட்டு விடுவேன் அப்படிங்கிற ஒரு அந்த நட்பு இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா பேச்சுக்காக நண்பர்னு சொல்லிக்கிட்டு கடைசி நேரத்தில் காலவாரி விடுறது, அப்புறம் டமுக்குன்னு இப்படி மாறி பேசுகிறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. நண்பர்னால் கடைசி வரைக்கும் நண்பன் தான். நண்பனுக்காக நான் எதை செய்ய அந்த மாதிரி நட்பு வச்சுக்கிறது நல்லது. அப்படிப்பட்ட நட்பை தேர்ந்தெடுத்து நம்மளும் சில ட்ரிக்கான சில வேலைகள்லாம் செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செலவு பண்ணி பார்க்கலாம். செலவு பண்ணி பார்க்கும்போது நல்ல நண்பர்களாக இருந்தால் கூச்சப்படுவாங்க, ஐயோ இந்த பையன்டேருந்து வாங்கி நம்ம செலவு பண்ணி நமக்காக செலவு பண்ணுறாரு, இதை எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்னு அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. திரும்ப அதை விட பல மடங்கு நமக்கு செய்யறதுக்காக எப்போ நேரம் வரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களாம் உண்மையான நண்பர்கள். அந்த மாதிரி நல்ல குணம் உள்ளவங்களாம் அவங்க எப்போ திரும்ப சந்தர்ப்பம் வரும் அப்படின்னு அதை எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்களாம் உண்மையான நண்பர்கள். கிடைக்கிற வரைக்கும் ஆதாயம். நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் அவங்க திரும்ப எதுவும் செலவு பண்ண மாட்டாங்க, ஆட்டையை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை அடுத்த இதை விட என்ன யாராச்சும் செலவு பண்ணுற மாதிரி டபக்குன்னு அவங்க சீடு செஞ்சுவாங்க. இந்த மாதிரி நட்பெல்லாம் கட் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் ரூபா செஞ்சுட்டாங்க, அந்த ரூபாய்க்கு ஏப்பா அவன் எனக்கு தக்க சமயத்தை செஞ்சுருக்கான், அவனுக்கு எப்படியாச்சும் நான் பெருசாக செஞ்சு ஆகணும்னு அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நட்பை கண்டுபிடிக்கல. அதெல்லாம் புண்ணியம் செஞ்சுருந்தால் தான் அந்த மாதிரி நட்பெல்லாம் வந்து சேரும். ராமர் அவ்வளோ புண்ணியம் புண்ணியத வாசம், குகன் மாதிரி நட்பு, ஆஞ்சநேயர் மாதிரி நட்பு, எல்லாம் நல்ல நல்ல நட்பாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட இருக்கிறதால ஒரு நட்பு சரியில்லாத நட்பு, எல்லாம் நம்மக்கிட்ட வேச போடுற நட்பாகவே இருக்குது. அதனால் எப்படா அதெல்லாம் வெட்டி விடுறதுன்னு தான் நம்ம இருக்கணும், ரொம்ப கண்ணு கருத்துமாக இருக்கணும். இப்போ எல்லாம் அது மாதிரி ஒரு நண்பரே கிடையாது. உங்கள் அப்பா அம்மா அவ்வளோதான், அதோட வச்சு வேண்டியதான். இது எல்லாம் சுயநலத்துக்காக பழகுதான். அப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து நம்ம செய்த புண்ணியத்துக்கான பலனாக இருக்கலாம். இருக்காங்க சில பேர் காமையும் அவள் செய்த புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நான். ஜெய் சீதாராம்.